இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பொழுதும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். இன்றைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்காக நம்ம இன்றைக்கி விடையை பார்க்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயல்பான கேள்வி தான், ஆனால் இது பலருக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 20வது அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உயிர் தெழுந்த இயேசு மரியாளை பார்க்கும்பொழுது சொல்லுவார், என்னை நீ தொடாதே. அதே இயேசு தோமாவை பார்க்கும்பொழுது சொல்லுவார், என்னை தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸு, ஏன் அவங்கக்கிட்ட அப்படி சொல்கிறாரு, ஏன் இவங்கக்கிட்ட அப்படி சொல்கிறாரு அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம்தான் அந்த கேள்வியாக இருக்கிறது. நம்ம இன்றைக்கி அந்த கேள்வியை குறித்து தியானிக்கலாம். நீங்கள் என்னோடு கூட யோவான் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 20வது அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்றத நான் அந்த வசனங்களை பார்த்தே அப்படியே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்ல பார்க்குறேன். வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வராங்க. அதாவது வாரத்தினுடைய முதல் நாள்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், அது சண்டே. ஸோ கல்லறையை அடைத்திருந்த அந்த கல் எடுக்கப்பட்டிருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. உடனே ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, பேதுரு, யோவான் மற்ற சீஷர் இடத்துலலாம் கர்த்தர் கல்லறையிலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டார், யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, பேதுரு, யோவான் எல்லாரும் அந்த கல்லறையின் இடத்துக்கு ஓடி பார்த்தாங்க. பார்த்தபொழுது பார்த்திங்கன்னா அங்கே இயேசுனுடைய உடல் இல்லை. சீலைகள் எல்லாம் தனியாக ஒரு இடத்துல சுருட்டி வைக்கப்பட்டிருப்பதை அவங்க என்ன பண்ணுறாங்க, குழப்பத்தோடு பார்த்துட்டு தங்களுடைய இடத்துக்கு அவங்க திரும்பி போயிடுறாங்க. அப்போது கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்த மரியாள் கல்லறைக்குள்ளே வெள்ளுடை தரித்தவர்களாக 2 தூதர்கள் உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறாங்க. அவங்க கேட்குறாங்க, ஸ்திரியே ஏமா நீ அழுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அதுக்கு அந்தம்மா சொல்கிறாங்க, மகதலேனா மரியாள், என் ஆண்டவரை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, அவர் வச்ச இடம் எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்பி இப்படி பார்க்குறாங்க, இயேசு நிற்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் அவர் தான் இயேசுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியல. அந்த அம்மா அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, கார்டனர் அப்படின்னு எண்ணி என்ன பண்ணுறாங்க, கல்லறையில் உள்ள தோட்டக்காரன் எண்ணி என்ன பண்ணுறாங்க, இயேசுனுடமே இயேசுவை பற்றி விசாரிக்கிறாங்க. இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள், மரியாளே அப்படின்னார். அப்படி கூப்பிட்ட உடனே அந்த குரலை புரிந்து கொண்ட அந்த அம்மா பாருங்கள், திரும்ப பார்த்து ரபூனி, அதுக்கு அர்த்தம் போதகரே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு அவரை தொடுவதற்கு நெருங்கி வராங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 17வது வசனம் பாருங்கள், இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரன் இடத்திற்கு போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவன் இடத்திற்கும் உங்கள் தேவன் இடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகதலேனா மரியாள் போய் தன் கர்த்தரை கண்டதை எல்லாவற்றையும் அந்த சீஷர்களுக்கு போய் அறிவிக்கிறாங்க. வாரத்தின் அந்த முதல் நாளாகி அன்றைய தினம் அந்த சாயந்தர வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல இயேசு அவர்கள் நடுவில் நின்று என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிறார். தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்து சீஷர்களை பார்க்குறாங்க. அதை காண்பித்ததும் அவங்களாம் சந்தோஷப்படுறாங்க. இயேசு வந்திருந்த போது 12 அந்த 12 பேரில் சீஷரில் ஒருத்தனாகிய தோமா அங்கே இல்லை. மற்ற சீஷர்களெல்லாம் கர்த்தரை நாங்கள்லாம் பார்த்தோம், நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு அவன் வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்ட தோமா என்ன சொல்கிறாரு, இயேசுவின் கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று யார் சொல்கிறார், தோமா சொல்கிறார், தாமஸ். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு தோமாவும் மற்ற சீஷர்களும் கதவுகள் பூட்டப்பட்டிருந்த அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்த சண்டே 8வது நாள் பார்த்திங்கன்னா இருக்கையில் இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிறார், ஷலோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த 27வது வசனம் பாருங்கள், பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு,
அவிஸ்வாசியாயிராமல் விசுவாசியாயிரு, விசுவாசமுள்ளவனாயிரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ இந்த 27 வசனத்தை நம்ம வாசிச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த வசனத்தை வாசிக்க போகும்போது தான் நம்மளுக்கு ஒரு குழப்பம் வருது. ஏன்னா ஒரே அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு இடத்துல வந்து மரியாதை தொடாத அப்படின்னு சொல்கிறார், இங்கே வந்து தொட்டுப்பார் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ இங்கே தான் நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் உண்மையில் மரியாள் இயேசுவினுடன் ஒரு நல்ல ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் இருந்தவங்க. அதனால்தான் என்னவோ இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை முதலில் காண பாக்கியமும் இந்த மரியாளுக்கு தான் கிடைத்தது. பிறகு ஏன் இயேசு மரியாளிடம் என்னை தொடாதே என்று சொல்ல வேண்டும்? ஏன் தோமாவை மட்டும் தொட்டுப்பார் என்று தன்னை தொட அனுமதித்தார்? ஏன் இந்த பாகுபாடு என்ற இந்த வசனத்தை வாசிக்க போகும்போது நம்ம மனசில் வர குழப்பம் எல்லாம் நியாயம்தான், அதில் ஒரு தவறும் இல்லை. முதலில் நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இயேசு தோமாவை மட்டுமல்ல, எல்லா சீஷர்களும் தன்னை தொட்டு பார்க்க சொன்னார் என்பதையும், எந்த பாகுபாடும் இயேசுவினிடத்தில் இல்லை என்பதையும் நாம் முதல்ல கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். லூக்கா 24வது அதிகாரம் 36லிருந்து 41 நான் வாசிக்கிறேன். இவைகளை குறித்து அவர்கள் நடுவில் பேசி கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். ஆணி அடிக்கப்பட்டிருக்குது பாருங்க. அப்போது என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தன்னுடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று அவர்களிடத்தை கேட்கிறார். அப்போது தோமாவை மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அவிஸ்வாசி, தோமா ஒரு அவிஸ்வாசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கவும் முடியாது. அட் த சேம் டைம் இங்கே எந்த பாகுபாடும் இல்லை சீஷர்களுக்குள்ள. சீஷர்கள் சீஷி, மரியாள் ஒரு சீஷி இல்லைங்களா? அப்போ இவங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லை, எல்லாருக்கும் தான் அதை சொல்லியிருக்கிறார் என்பதையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா என்னதான் அவங்க சந்தோஷப்பட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு தான் இயேசுவே என்ன சொல்கிறாரு, வேணா வந்து தொட்டு பாருங்கன்னு எல்லாருக்கும் தான் சொல்கிறார், தோமாவுக்கு மட்டும் சொல்லலை. ஸோ இதை நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்போவும் சில பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். ஒருவேளை பெண் தன்னை தொடக்கூடாது என்பதற்காகவோ இயேசு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி பார்த்தா லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினது யாரு? இந்த மகதலேனா மரியாள் தானே. அது மட்டுமல்ல, ஆண் பெண் என்ற பாகுபாடு எல்லாம் நம்மை படைத்த தேவனிடத்தில் இல்லவே இல்லை. அல்லேலூயா. சரி, ஒருவேளை இந்த இருவரினுடைய, தோமாவுக்கும் இந்த மகதலேனா மரியாள், இந்த இருவரினுடைய விசுவாசத்தில் ஏதாவது ஒரு வேறுபாடு இருந்திருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட்டோ குழப்பமோ இருக்கலாம். அதாவது தோமா பார்த்திங்கன்னா அவர் தான் விசுவாசிக்க கூடாமல் இருந்தார். ஏன்னா இயேசு அந்த இடத்துல சொல்கிறாரு, அவிசுவாசமாக இராமல் விசுவாசமாக இருன்னு வேற சொல்கிறார்ல. ஆகையினால தோமா தான் விசுவாசிக்க கூடாமல் இருந்தார். அதனால் அவரை தொட்டு பார்க்க சொல்லியிருப்பார் போல. மரியாளின் விசுவாசம் தோமாவினுடைய விசுவாசத்தை விட குறைவாக இருந்திருக்காது. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பாருங்கள், அந்தம்மா கூட என்னன்னு நினைக்கிறாங்க, ஆரம்பத்தில் அவர் அடையாளம் காண முடியாமல் ஒரு தோட்டக்காரர் தான் நினைக்கிறாங்க. பிறகு இயேசு மரியாளின்னு கூப்பிட்ட உடனே அந்த குரலை கேட்டது போல் அதை உணர்ந்த அந்த அம்மா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து, மரியாள் விசுவாசத்தினால் அவரை நெருங்கி வந்து பற்றி கொள்ள வந்திருப்பாங்க, கிட்ட வந்திருப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க, அதனால் இயேசு தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த விசுவாசத்தில் ஏதாவது ஒரு வேறுபாடு இருக்குமோ, இருந்திருக்கலாம் அப்படின்றது பலருடைய சின்ன குழப்பமாக கூட இருக்கலாம். ஆனால் இது
அவர்களின் விசுவாசத்தில் ஏற்பட்ட வித்தியாசத்தினால் அல்ல, மாறாக இயேசுவின் உயிர்த்தெழுதல் மற்றும் பரமேறுதலுக்கான அந்த நேரத்தின் காரணமாகத்தான் இவையெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான், இந்த அடிப்படையில் தான் அவர் அப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த உடல் இன்னும் அதன் இறுதி மகிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இல்லை என்பதை இது அழகாக குறிக்கிறது. எனவே இந்த இரு சந்திப்பின் போதும், மகதலேனா மரியாவை சந்தித்த போதும் சரி, தோமாவை சந்திக்கும் அந்த நேரத்திலும் சரி, இந்த இரு சந்திப்புகளின் போதும் நேரம் மற்றும் நிலைதான் பிரச்சனையே தவிர விசுவாசம் அல்லவே அல்ல. இப்போ பாருங்கள், என்னை தொடாதே அப்படின்ற அந்த வார்த்தை பாருங்கள், ஆங்கிலத்தில் do not cling to me அப்படின்னு இருக்குது. கிரேக்க பதத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கு என்னை பற்றி கொள்ளாதே அல்லது என்னை பற்றி கொள்வதை நிறுத்து என்பதாக இதை மொழிபெயர்க்கலாம். ஒட்டி கொள்ளாதே, பிடித்து கொள்ளாதே, அதாவது நான் பிதாவிடம் திரும்புவதை தடுக்க முயற்சிக்காதே. நான் பிதாவிடம் போகணும்ல, அதை நீ தடுக்க முயற்சிக்காதே என்பதெல்லாம் தான் இந்த கிரேக்க பதத்தில் பொருள்படுகிறது. இப்போ பாருங்கள், மரியாள் இப்பொழுது தன்னை விட்டுவிட வேண்டிய நேரம் இது, நான் செல்ல வேண்டிய இடங்கள் உள்ளன என்பதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது அதுக்கான நேரம், நீ என்னை விட்டுவிடணும், நான் இப்போது பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று இயேசு மரியாளை தவிர்க்கிறார். இயேசு மரித்த பின்பு 3 நாட்கள் எங்கு இருந்தார், என்ன செய்தார், எங்கு சென்றிருந்தார் என்று குறித்து ஒரு விவரமான ஒரு காணொலியை நான் பதிவு செய்திருக்கிறேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் அதை பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை கொடுக்குறேன் லிங்க்கு. இப்போது இயேசுவினுடைய உடல் இன்னும் மகிமைப்படுத்தப்படவில்லை. மேலும் அவர் பரமேறுவதற்கு முன்பு அழியாத தன்மையை தரித்து கொள்ள வேண்டியிருந்தது. மரியாளின் தொடுதல் இந்த செயல்முறையை தடுக்கக்கூடும் என்பதால் என்னை தொடாதே அப்படின்னு சொல்கிறத நம்ம புரிந்துக்கலாம். அதே நேரத்தில் இந்த தோமாவினுடைய தொடுதல், இயேசுவினுடைய உடல் முழுமையாக மறுரூபமாக்கப்பட்ட பிறகு நிகழ்ந்தது. 8 நாளைக்கு பின்பு அவர் திரும்ப சந்திக்கிறார். அடுத்த சண்டே திருப்பி அது, ஓகேங்களா? தோமா தன்னை தொட அனுமதித்ததன் மூலம் இயேசு தனது உடல் இருப்பை உறுதிப்படுத்தி, பாரு இது என்னுடைய பாடி உறுதிப்படுத்தி, அவரது உயிர்த்தெழுதலுக்கான உறுதியான ஆதாரங்களையும் அவர் இங்கு வழங்குகிறதை நம்மளால் பார்க்க முடியும். உயிர்த்தெழுந்த விசுவாசத்தை மேலும் தோமாவிற்கு அவர் வர்த்திக்க செய்தார். அல்லேலூயா. அதே சமயத்தில் இயேசு மரியாளை ஒரு புதிய வகையான ஐக்கியத்திற்குள் வழிநடத்தி செல்ல முயல்கிறார். அதையும் நம்ம இங்கே பார்க்கணும். அந்த ஐக்கியம் இதுவரைக்கும் பாருங்கள், எல்லாருமே அவரை பிடிச்சிக்கிட்டு அவரையே சார்ந்து ஃபிசிக்கலாகவே இருந்தோம் இல்லைங்களா? எல்லா சீஷர்கள் யோவான் போய் சாஞ்சிக்குவார், இப்படிலாம் இருந்தது. இந்தம்மா காலடியிலேயே உட்காந்து செய்தி கேட்பாங்க, காலடியிலேயே உட்காந்து அழுவாங்க, அவரையே பற்றி கொண்டு இருந்தாங்க. நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? இப்போ ஒரு புது வகையான ஒரு ஐக்கியத்திற்குள்ளே இவங்களை வழிநடத்தி செல்ல முயல்கிறார். அதுதான் முதலாக பார்த்த அந்த மரியாளிடம் அது நம்ம பார்க்க முடிகிறது. அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறதுன்னு. இந்த ஐக்கியம் வெளிப்புறமான நெருக்கத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. இனிமேல் அப்படி ஃபிசிக்கலாக இந்த ஐக்கியம் இருக்காது எல்லாருக்கூடியும். ஆனால் இது உயிர்த்தெழுந்த அந்த நம்பிக்கையை, வரப்போகிற பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தை அடிப்படையாக கொண்டது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும் என்பதில் நம்ம கவனமாக இருக்கணும். இனி வரப்போகிற அவர் ஒரு புதிய ஒரு வழிகாட்டுதலை ஆரம்பித்து வைக்கிறார். இனி ஆவியானவரோட தான் இந்த விதமான ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்கணும் என்பதை நம்ம வரப்போகிற அந்த ஆவியானவரை பற்றி கொள்ளுங்கள். Do not cling to me. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஒரு சின்ன விஷயத்தின் மூலமா நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியுது. நம்ம இன்னைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஆவியானவரை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். ஆவியானவர் நம்மளை வழிநடத்துவார். அந்த வழிநடத்தின் பிரகாரம் நம்ம அழகாக ஒவ்வொரு செவ்வையான பாதையில் நம்மளை கொண்டு செல்லுவார்.
ஆவியானவரை பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஐக்கியம் ரொம்ப முக்கிய வேண்டும். அதுதான் இங்கே நம்ம கற்றுக்கிற பாடம். ஸோ மரியாளை ஏன் தொட வேண்டான்னு சொன்னார்? அந்த தொட வேண்டான்றதுக்கு பல அர்த்தங்களும் இருக்கிறது. இறுக பற்றி கொண்டு இருக்கிறத இனிமே நீங்கள் பண்ண முடியாது என்பதும் ஒரு அர்த்தம். ரெண்டாவது, அவருக்கு பார்த்திங்கன்னா மேலும் அந்த உயிர் தெரிந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் விதத்தில் நீ தொட்டுப்பாருன்னு சொன்னார். பாகுபாடு இல்லாமல் எல்லாரிடத்துலையும் அவர் சொன்ன வார்த்தையும் அது கூட. ஸோ ஆண் பெண் என்ற பாகுபாடு எல்லாம் இல்லை, சீஷர்கள் சீஷிகள் என்ற பாகுபாடு எல்லாம் இல்லை. இதில் இருக்கிற ஒரு விஷயம் இதுதான். இதை நம்ம அதிகமாக இன்னும் குழப்பிக்க வேண்டாம். சில விஷயங்கள் மறைவாக கொடுக்கப்பட்டிருக்கும், சில விஷயம் வெளியரங்கமாக இருக்கும், சில விஷயம் ஆவிக்குரிய வெளிப்பாடுகளோடு இருக்கும். நமக்கு போதுமானதை நம்ம தெரிந்து கொண்டால் போதும். சரி, இன்றைக்கி அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு நம்ம இன்றைக்கி விடையை பார்த்துருக்குறோம். வேத வசனங்களை கொண்டு வேறொரு நிறைய கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அதுக்கான விடைகளையும் தகுந்த நேரத்தில் கர்த்தருக்கு சித்தமான நம்ம போஸ்ட் பண்ணலாம். அதுவரை இரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மணவாட்டி சபையை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். அவர் வருகைக்காக காத்திருக்கிற விசுவாசிகளான நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மரணதா, ஆமென்.